மதுரையில் நேற்று மாலை முதல் சாரல் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் கருடர் பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. கல்லூரி மற்றும் அலுவலகங்களுக்கு செல்பவர்கள் குடைகளை பிடித்தபடியே பேருந்துக்காக காத்திருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், விரிவான விவரங்கள். மதுரையில் நேற்று மாலை முதலாகவே சாரல் மழை பெய்து வந்தாலும் விடிய விடிய மழை பெய்து வரக்கூடிய வேளையிலே தாழ்வான பகுதிகளில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. நாம் தற்போது பார்க்கக்கூடிய பகுதிகளை பொறுத்தவரை பார்த்தோம்னால் மதுரையுடைய நகர பேருந்து நிலையமாக இருக்கக்கூடிய பெரியார் பேருந்து நிலையம், குறிப்பாக இங்கிருந்து மதுரையுடைய பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்து பயணிகள் மட்டுமின்றி பள்ளி விடுமுறை என்பதால் காலையிலேயே பள்ளிக்கு வந்த மாணவர்களும் மீண்டும் தங்களது இல்லங்கள் நோக்கி பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. அதே போன்று மதுரை ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய கருடர் பாலம் தாழ்வான பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எப்போதுமே மழை பெய்தால் தண்ணீர் தேங்குவது ஒரு வாடிக்கையான ஒன்றாக இருக்கக்கூடிய வேளையிலே அந்த தண்ணீரில் தத்தளித்தவாறு வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு காட்சியையும் நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக நேற்று மாலை முதலாகவே விடிய விடிய சாரல் மழை பெய்து வரக்கூடிய நிலையிலே மதுரையின் முக்கிய பகுதிகள் மட்டுமின்றி அனைத்து தாழ்வான பகுதிகளிலுமே இந்த மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல அந்த கருடர் பாலம் பகுதி குறிப்பாக மின் மோட்டார் கொண்டு அங்கு தேங்கி இருக்கக்கூடிய நீரை மாநகராட்சி பணியாளர்கள் எடுத்து வரக்கூடிய வேளையிலே தாழ்வான அந்த பகுதியில் தண்ணீர் அதிக அளவு தேங்கி இருப்பதால் அந்த பகுதியை கடந்து சிம்மக்கல் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களும் சிம்மக்கல் பகுதியில் இருந்து அந்த கருடர் பாலம் வழியாக ஆரப்பாளையம் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களும் அந்த தண்ணீரில் தத்தளித்தவாறு 2 சக்கர 4 சக்கர வாகன ஓட்டிகள் செல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 3 மணி நேரமாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதீஷ் வழங்க நாம் கேட்கலாம். சதீஷ், மேலும் விவரங்கள். வணக்கம் ஷாம். திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதிகளில் சுமார் 3 மணி நேரமாக கனமழை பெய்து வருகின்றன. கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. தூத்துக்குடி மாவட்டத்துக்காக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்ட நிலையில் கடந்த 3 நாட்களாக திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதியான காயல்பட்டினம், அருணேரி, ஆத்தூர், ஆலந்தலை, கொலைச்சேர்பட்டினம், உரங்கோடி, பரமக்குறிச்சி, காயாமல்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றது. இன்று அதிகாலை 6 மணி முதல் தொடங்கிய கனமழையானது விட்டு விட்டு பெய்து வந்த நிலையில் கனமழையால் திருச்செந்தூர் நகர பகுதியான பிரதான சாலைகளில் மழைநீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் அமைந்தன. மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு மிகவும் சிரமப்பட்டன. திருச்செந்தூர் நகர் பகுதியான ஜீவா நகர் மற்றும் புறநகர் பகுதியான முத்து நகர், குறிஞ்சி நகர், அன்பு நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகள் குடியிருப்பு பகுதிகளான மழைநீர் சூழ்ந்து கொண்டது. மேலும் ஒரு சில தாழ்வான இடங்களில் வீட்டுக்குள் மழைநீர் வந்ததால் இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. நகர் மற்றும் புறநகர் பகுதியில் சுற்றி தேங்கியுள்ள மழைநீர் அகற்ற நகராட்சி மற்றும் ஊராட்சி நிர்வாகம் மந்தமான பணியில் ஈடுபட பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நேற்று காலை 6:30 மணி முதல் இன்று காலை 6:30 வரை சுமார் 86 மில்லிமீட்டர் மழையும், மாவட்டத்தில் அதிகமாக காயல்பட்டினத்தில் 94 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் அதிக மழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இரவு விடிய விடிய மழை கொட்டி தீர்த்த நிலையில் காலை வானம் இருள் சூழ்ந்து லேசான மழை பெய்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி செல்கின்றனர். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்க நாம் கேட்கலாம். பாரிவள்ளல், தற்போதைய மழை நிலவரம் என்னங்க? தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. மேலும் தெற்கு அந்தமான் கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்திருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல நேற்று இரவு முதல் கடலூர் மாவட்டம், கடலூர், சிதம்பரம், புவனகிரி, ஸ்ரீமுஷ்ணம், காட்டுமன்னார் கோயில், விருதாசலம் உள்ளிட்ட பகுதிகளில அதிக அளவுல கனமழை பெய்திருக்கு. இந்த பகுதியில தாழ்வான இடங்கள்ல மழைநீர் தேங்கி இருக்கிறதுனால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடலூர் மாநகராட்சி பொறுத்தவரைக்கும் கடலூர், செம்மலம், மஞ்சக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த லேசான மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக இன்று கடலூர் மாவட்டத்துக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடலோர மீனவ கிராமங்கள் 48 மீனவ கிராமங்கள் இருக்கு. இந்த மீனவ கிராமங்களுக்கு இந்த மீன்வளத்துறை சார்பில் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது மறு அறிவிப்பு வரும் வரை யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். ஏன்னா கடல் காற்றானது அதிகப்படியாக வீசும் சொல்லிட்டு வானிலை மையம் அறிவித்ததுனால
மறு அறிவிப்பு வரும் வரை யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்பாலத்துறை சரிவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் எப்பொழுதும் இல்லாம உழவர் சந்தை பார்த்தீங்கன்னா அதிகாலை முதலே பொதுமக்கள் அதிக அளவில் தங்களுக்கு தேவையான காய்கறிகளை வாங்க வருவாங்க. இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் அதிகம் வராத நிலையில வெறிச்சோடியே காணப்பட்டது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் யாரும் பொருட்கள் வாங்காதனால தங்கள் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது மிகுந்த கவலையோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதிகளில் பொதுமக்கள் எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அதாவது தங்கள் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்க சொல்லி மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.